அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைக்கி நான் ராயல் அகாடமியால் ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, நாங்கள் இன்றைக்கி என்னென்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி பாடம் சம்பந்தமான ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எங்களோட ஹிஸ்ட்ரி பாட ஆசிரியர் தில்ஷான் சார் அவங்க நிற்கிறாங்க. நான் எங்கே சார் போகணும் இப்போ? குருவீட்டை பட்டத்தொம்பது. குருவீட்டையில் தும்பல் எனக்கு நாங்கள் போகிறோம். இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் போவோம் பயணத்தை. ஓகே, நாங்கள் பயணிக்க போகிற பஸ் இது தான். அவ்வளோ பார்க்கலும் நாங்கள் பயணிக்க போகிற பஸ் வந்து இதுதான். ஓகே, நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். பஸ்ஸுக்குள்ளே மாணவர்கள் நல்லா என்ஜாயாக இருந்து நான் போகிற பாதையை கொஞ்சம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ரத்னபுர டவுனில் சீவலி கிரவுண்டுக்கு முன்னால் அப்படி போய் எழுதி குருவீட்டை போகிற ரோட்டுகளே நல்லா தெரியும். ரத்னபுர கிளாக் டவர் அப்படி நாங்கள் பயணிக்கிறோம். உண்மையில் மாணவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு பிறகு மாணவர்கள் சேர்ந்து ஒரு சுற்றுலா போகவே இல்லை. நான் அவதானித்த அளவுக்கு பஸ்ஸுக்குள்ளே அவங்க நல்ல முறையில் என்ஜாய் பண்ணாங்க, நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. இது மாதிரி சுற்றுலா கொண்டு போகிறது வந்து மாணவர்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்கும். ஓகே, நாங்கள் குருவீட்டையில் அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்த கிட்டவாயிட்டோம். ஓகே, நாங்கள் குருவீட்டைக்கு ட்ரிப்போ போய் ரோட் தவறிட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் என்னென்னா கந்தையால் 25 பேர் தான் பஸ்ஸில் ஏறலாம். 35 பேர் வந்ததால் ஏற கஷ்டம். அதனால் நாங்கள் என்ன செய்கிற முடிக்கிற கொஞ்சம் பேர் நாங்கள் நடந்து போகிறோம். ஒரு பார்க்கலும் பாருங்க, பெரிய ஒரு கந்தை ஒன்று ஏறிக்கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. சில மாணவர்களும் வரலாற்று பாட ஆசிரியர் நடந்து கொண்டு போகிறது அவதானிக்கிறோம். ஓகே, நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க போகலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான். புள்ளையில் ஏறிக்கொண்டு நிற்கிற ஒரு லேசியில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. போய் பாப்போம் என்ன இருக்குண்டு. நல்ல ஒரு அனுபவம் உண்டு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நாங்கள் இன்னும் முன்னுக்கு போவோம் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஓகே, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு எனக்கு கிடச்சிக்கிற பார்க்கலும். இன்னும் நாங்கள் எங்களோட இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களோட கடையில் அவ்வளோ பார்க்கலாம் பிள்ளைகளை. நாங்கள் இப்போ நீர்வீழ்ச்சி சீக்கிரம் வந்தீங்க. நம்ம நோக்கத்தை அடையல அவ்வளோ பார்க்கிறோம். நீர்வீழ்ச்சி சீக்கிரம் நாங்கள் பிள்ளைகளை மீட்கிறாங்க. அவ்வளோ பார்க்கணும். அப்படி ஒரு சரியான டயர்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய வரலாற்று பொருள் என்றதால் யாரும் இங்கே பராமரிப்புக்கு இல்லை. எங்களுக்கு கிரேட் 10, 11 புத்தகத்தை நாங்கள் ஹிஸ்ட்ரி பாடத்தில் படிக்கிறோம். ஆனால் இங்கே பராமரிப்புக்குன்னு சொல்லி யாருமே இல்லை. அவ்வளோ பார்க்கலாம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டயர்ட் ஏண்டாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் நாங்கள் மலையை நோக்கி பயணித்தோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாகிக்குது. அதை பார்க்கலாம். இலங்கையினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பார்வையிடணும் பண்ணுறதுக்காக வேண்டியே நாங்கள் எங்களோட மாணவர்களை கூட்டிக்கிட்டு வந்தோம். பார்க்கலாம், மாணவர்கள் இங்கே நிற்கிறத அவதானிக்கலாம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை சாரல் உங்களுக்கு விளங்கும். வானத்துலேருந்து விழுந்து கொண்டே இருக்கிறீங்க அவதானிக்கலும். வாழ்வாங்க. அப்படி வாழ்ற நேரம் அவங்களுக்கு யாராவது உடனே இறந்தா அவருக்கு உடம்பு ஒக்கி போகணும்னால சருகலைக்கு அப்படியே மேலாக போயிட்டு இருக்கு. திரும்ப நம்மளுடைய உடம்பெல்லாம் உக்கி போனதுக்கு அப்புறம் அந்த எலும்பு கூடு எடுத்து மீண்டும் என்ன செஞ்சிருக்காங்க, கிடைச்சிருக்காங்க. நாடோடிகள் வாழ்வாங்க. அப்ப இன்னைக்கு கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு இப்படியே போயிட்டு இந்த காட்டில் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நீங்க வாழ்ந்துருப்பாங்க. திரும்பதான் இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை முறைமை இருக்கு. இப்பதான் அகழ்வாராய்ச்சிகளும் கிடைச்சிருக்கு. ஏரியா பார்த்தா ஒரு குகை ஒன்றுமா இருக்கிறவங்களுக்கு அவதானிக்கிறேன். ஓகே பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் நாங்கள் வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். வரும்போது பல விதமான அனுபவம் கிடைச்சிருக்கு இல்லைங்கண்ணா. ஏன்னு கேட்டால் நாங்கள் எங்களோட பாதைகளை தவற விட்டோம். புதுவிட 2 இடங்கள் இருக்கான் ஒரே பேர். அப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு தெரியும் டிரைவரும் பிரச்சனை பண்ணி கொண்டீங்க. அப்போ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நான் மிச்சம் அவருக்கு பிரச்சனை படுத்தலைன்னு கேட்டால் கேர்ள்ஸோட வந்து இல்லாட்டி உன பாட்டில் போனால் வரலாம் அப்படி வர கஷ்டம். அப்போ கேர்ள்ஸோட வந்து அடுத்தது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக கேர்ள்ஸு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி சந்தையில் மலைகளை நீங்கள் ஏறிங்களே ஆச்சு. அப்படி ஏறிக்கானீங்கள அந்த சினிமாவில் இல்லை அவனோட கிடைச்சி நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இல்லை ஒரு அனுபவமாக எடுப்போம். தெலுங்கானா உள்ள அனுபவம். ஏன்னா இவ்வளோ கந்தை நாங்கள் ஏறிக்கோம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் போயிட்டு இவ்வளோ ஒரு கந்தை நாங்கள் ஏறிப்போமான்னு யோசிச்சுப்போம். ஆனால் எங்களால் மேலும் அப்போ இதில் வந்து நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் தைரியம் தான். பாய்ஸ் தான் போவாங்க. பாய்ஸ் வந்து கேம்பிங் போவாங்க, மலைகளில் மேடுகளில் ஒவ்வொரு இடங்களும் போவாங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்க மாட்டாது. ஓகே, அப்போ எல்லாத்தையும் அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நல்ல ஒரு அனுபவம். வரலாற்று பாடத்தை நாங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைமுக்கு நல்ல ஒரு இடம் ஒன்று டிசைட் பண்ணி நாங்கள் போவோம். சரிதான், நல்ல ஒரு இடம் நான் யோசிச்சுக்கு அடுத்த ட்ரிப் வந்து அடுத்த மாதம் சரி லெஷர் வேர்ல்டுக்கு சரி இல்லாட்டி சீட்டாவது கார்டன் தான் நாங்கள் உங்களை கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, ஜஸாக்கல்லாஹ். இப்போ முக்கியமாக நாங்கள் எதுக்கு வந்தோமோ அது சம்பந்தமாக எங்களோட ஒரு இன்னொரு விளக்கம் வந்து எங்களோட வரலாற்று பாட ஆசிரியர் சுற்றுலா வந்து ஒருங்கிணைத்த வரலாற்று பாட ஆசிரியர் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அதை கொஞ்சம் கேட்டுக்கொள்வோம். அதுபோல் நாங்கள் எங்களோட ஃபோட்டோஸுகள் தேவையான விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரிதானே? நமக்கு தெரியும் இது தரம் 10 வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வந்து வாழ்ந்த குகைகள் இருக்குதுன்னு. அப்போ அவனுக்கு வந்து நிரந்தரமான ஒரு குடியிருப்பு ஒன்று என்ன செய்யப்படலை, காணப்படலைன்னு. மழைக்காலங்களில் அந்த மலைகள்ல இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்காக இயற்கையாக அமைந்த கட்டுரைகளில் வாழ்ந்துருக்கிறோம். அது நல்லாவே நமக்கு விளங்குது. வெளியில மலை, ஆனால் உள்ளுக்க நம்ம சேஃபாக இருக்கிறோம் என்ன. அப்போ இந்த குகைகளில் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இது வந்து தாழ்நிலை ஈரவலய குகைக்குள்ள ஒன்றாக என்ன செய்யப்படுது, கருதப்படுது என்ன. உதாரணமாக குறிப்பிட்ட டவுன்ல இருந்து 3 கிலோமீட்டர் மாதிரி உள்ளுக்கு வந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் மாதிரி என்ன செய்யணும், நம்ம காட்டு வழியா மேலே ஏறணும் என்ன. ஏறினதும் இப்படியாப்பட்ட ஒரு குகை என்ன செய்யப்படுது, காணப்படுது. அப்ப இங்கதான் அவங்க அந்த இரவு வேலைகள்ல அல்லது இயற்கையில மழைக்காலங்களிலிருந்து பாதுகாப்பு பெற வாழ்ந்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய உறவினர் யாராவது இருக்கும் பட்சத்துல என்ன செய்வாங்க, சருகளை மேல போட்டு அவருடைய உடல் உக்கி போகும்போது வைத்திருப்பாங்க என்ன. திரும்ப என்ன செஞ்சிருப்பாங்க, அவருடைய எலும்புக்கூடு பாதுகாப்பான முறையில் எடுக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என. மலைக்கு புதைக்கப்பட்டமைக்கான ஆதாரங்கள் கிடைத்தவர்கள் தான் குறிப்பிட்டப்பட்டது குகை என்ன. அந்த குகை தான் இந்த இடமாக என்ன செய்யப்படுது, கருதப்படுது. ஏன்னா ரோட்டோரத்துல இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் கற்புகைகள் இருந்த இடத்துலதான் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முறைமை இப்படிதான் இருந்திருக்கு. அவனுக்கு தேவையான நீர் வந்து இங்கேயே பெற்றுக்கொண்டிருப்பான். கல்லாயுதம் செய்யறதுக்கு தேவையான கற்கள் கீழே இருந்திருக்கு. சில வேளை கிழங்கு வகைகள்லாம் இந்த இருக்குமா இருப்பாங்க உண்பதற்கென. அப்ப இது வந்து ஒரு என்னை பொறுத்தவரையில ஒரு அனுபவம் சார்ந்த கல்வி என்ன.
நம்ம சுற்றுலா சென்று தான் படிக்கணும்னு யார் சொல்லியிருக்காரு? ரூசோ உள்ள இயற்கையினூடாக தான் கற்க வேண்டும் சொல்லியிருக்காரு. ரூசோ சொல்லியிருக்கிறாரு உள்ள அனுபவத்தினூடாக சுற்றுலா போயிட்டு தான் கற்கணும் என்று. இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கிறேன். ஓகே, மாணவர்களோட கருத்துக்கள் யாராவது செல்லணும் பண்ணால் அவங்க செல்லலாம். நான் அதை உங்களுக்கு வீடியோ பண்ணி தரேன். ஓகே, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க குறிப்பிட்ட பட்டதொம்பலின குகைக்கு வந்திருக்கோம். இந்த குகை வந்து நாங்க இலகுவாக இந்த இடத்துக்கு வரல, ரொம்ப கஷ்டங்களை தாண்டி மேடு பள்ளங்கள் ஏறி இறங்கி தான் வந்தோம். ஆனா நாங்க நினைச்சோம் நாங்க குறிப்பிட்ட எதிர்பார்த்த அளவு இங்க இருக்காதுன்னு. ஆனா எதிர்பார்க்காத அளவு ஒரு பாரிய ஒரு குகை இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவ்வளவு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த குகை வந்து ரொம்ப வரலாற்று மூலாதாரங்கள்ல பேசப்படுற ஒரு குகை. எனவே எங்களை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த வரலாற்று பாட ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் வந்து ரோயல் அகாடமி அப்படின்ற ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தால் வரலாற்று பாட ஆசிரியர் அவரால் நாங்கள் இங்கே குறிப்பிட்ட பட்டத்தொழிலான குகைக்கு இந்த குடியில் வந்து படிக்கிறோம். இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும் பாதையிலேருந்து நாங்கள் ஒரு கல் மேடையெல்லாம் ஏறி இந்த குகைக்கு வந்திக்கிறோம். நாங்கள் புத்தகத்தில் படிக்கிறத விட நேரில் பார்த்ததால நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. எதிர்பார்க்காத அளவை விட பெரிய ஒரு அனுபவம். நான் கேட்டுக்கொள்ள என்னன்னா, வரலாறு பாடம் படிக்கிற எல்லாருக்கும் இங்கே வந்து உங்களோட அனுபவத்தை நீங்களும் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று எங்களோட கூட்டிகள் வந்து எங்கள் ஆசிரியர் அவர்களுக்கு எல்லாருக்கும் மிகவும் நன்றி. சொல்லலாம். மலைக்குள்ளே மாட்டிக்கொண்டோம். உங்களுக்கு பார்க்கலும் சரியான மழை பெய்யுது. இப்போ ஒரு ஆள் வந்தார், அவர் சொல்லி கொண்டிருக்கிற பள்ளத்தில் வெள்ளம் வர அளவுக்கு மழை என்று சொல்லி. சரி, நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்கிறேன். உண்மையிலே இந்த நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. பிள்ளைகளையும் கூட்டின்னு வந்தது இல்லை இது மாதிரி ஒரு அந்த கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நாங்கள் சந்தை ஒன்று ஏறினோம், ஒரு மலை ஒன்று ஏறினோம். உண்மைக்கும் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இது லேசி இல்லை. ஏனைய ஆசிரியர்களும் உங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உண்மையில் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வரலாற்று சம்பந்தமான ஆசிரியர்கள் இது மாதிரி ஒரு சுற்றுலாவை ஏற்பாடு செய்கிறது வந்து உண்மைக்கும் பிரயோசனமான ஒரு விடயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலும். வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதே இல்லை. பிள்ளைகளோட சிலாக்கள கால் கெண்ட பிறண்டன்னு சொல்கிறேன், சிலாக்களுக்கு தலை சுத்தன்னு சொல்கிறேன். அப்படி 1000 பிரச்சனை இதுக்குள்ள உங்களுக்கு வாக்கியில் வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வர ஒரு கண்ட பிறண்டன்னு சொல்லி இது நாங்கள் போகிற வழியில் உங்களுக்கு காட்டுற விஷயங்கள் சரிதானே, உங்களுக்கு பார்த்துக்கொள்ள உண்மையிலே பெரிய ஒரு அனுபவம். மஃபாசும் வந்திருக்கிற மஃபாசுங்களுக்கு பெரிய உதவியாக இருந்து லேசி இல்லை. இது வாழ்க்கையில் மாணவர்களோட பேத்து பட்ட ஒரு அனுபவம் உண்டு. மாணவர்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கும். ஓகே, ஓகே, நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. சார் எப்படி அனுபவம் எங்கட சார் எப்படி அனுபவம்? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. மலை அட்டை அதே போல் எங்களுக்கு கந்த ஏறினோன்னாங்க. அதுவும் மாணவர்களோட ஏறுன்னு சில லேசி பட்டத்திலே ஒன்றும் இல்லை. எப்படியோ எங்களோட பயணத்தை நாங்கள் இப்போ எப்படியோ முடிவு கொண்டு வந்துட்டோம். பெரிய உதவி. நாங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு முழுமையான காரணம் எங்களோட வரலாற்று பாட ஆசிரியர். வெற்றிகரமாக நாங்கள் எங்களோட பயணத்தை முடிச்சு கொண்டுட்டோம். பெரிய வேலை. ஓகே, இன்னைக்கு மஃபாஸ் வந்து உஸ்மான தூக்கிட்டு வரார். அவரோட கால் பிரச்சனை சுட்டி லேசி இல்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நீங்களும் வாங்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு கட்டாயம் வாங்க. ஓகே, வரலாற்று சான்றிதழ் பற்றி இங்கே ஒரு நபர் எங்கள்கிட்ட கதைக்கிறார். බඩගමුලේ හන්දිය කුරුවෙටින් රෝඩ් බඩගමුලේ හන්දිය එරත්න පාරෙන් සිරිපාගම් පාර බඩගමුලේන ඒකෙන් අවුලක් නෑ. ආදිමානව හිටියේ මේකේ පවුලක්ම ඉඳලා තියෙනවා. ඒ පවුල
6 දෙනෙක් ඉඳලා තියෙනවා. 6 දෙනෙන් තව එක්කෙනෙක් හොයාගන්න ඕනි. 6 දෙනෙන් 5ක් හොයාගෙන ඉන්නවා අපි දැනට. ඒ ගෙනිච්ච පුරාවිද්‍යාවට ගෙනිච්චා අපි ගණන් කරේ. ඒ ගණීමෙන් තව එක්කෙනෙක් හොයාගන්න දෙනවා අපිට. ඒක තාම අපිට බැරි වුණා. ඔව්. තාම බැරි වුණා. ඔක නිදන් ගන්න අම්මන වස්තු ඔක්කොම තියෙන පුරාවස්තු. එළදින් ගත්තොත් ගන්න පුළුවන්. ඒවා තව ඉස්සරහට අපි ඉදිරියට තාම සොයා බලනවා. ඔව්. ගණීම් මගින් තාම බලා ගන්න ඕන අපි තාම හිටින්නේ. ඒවා අපි තව ඉදිරියට හොයනවා. ඔව්. ඕකේ බොහොම ස්තුතියි නම මොකක්ද? වන්නාච්චත් ගන්න වඤ්ඤාච්චි. ஓகே தேங்க் யூ ඔව්. හරි ඕකේ. இதோட எங்களோட பயணத்தை முடிச்சுக்கொள்வோம். மாணவர்களை சேஃபாக கொடுக்கும். ஜிசாக்கல்லா ஹைரா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.